இந்த நாட்டில் ஒரு லாட்ரி சீட்டு குடும்பம் தமிழ்நாட்டு அரசியலிலும் புதுவை அரசியலிலும் ஆதிக்கம் செலுத்துவது நல்லதா? எடப்பாடி செய்த தவறை அனுபவித்தார். எடப்பாடி நல்ல இன்றைக்கு நின்று பிடிக்கிறார் பாருங்கள். தன்னிடம் 21 பேரோ 22 பேரோ இருக்கிறார்கள். அந்த அவர்களை வைத்துக் கொண்டு ஓட்டு போடுகிறார். அவர்கள் உற்சாகம். அந்த 22 பேரையும் பாராட்ட மாட்டார். இந்த லீமா விட்டு பணத்திற்கு ஆட்படாத ஆள்கிறவர்கள். இந்த அம்மாவுடைய பணத்திற்கு இவன் விலை போனது மாதிரி அவன் போகலையே, அவனுக்கு தேவை தானே. என்ன பார்ப்பதுக்குவோம் அடுத்ததெல்லாம் இப்போ என்ன எடப்பாடி ஒத்தையாக விட்டு போவோம். அம்மா வச்சுருக்க கரன்சி ரிசர்வ் பேங்க் அடித்த கரன்சி தான். அம்மா அடித்த பரிசு சீட்டு தான் தப்பான சீட்டை தவிர, பரிசு விழுகாத சீட்டை தவிர, இப்படி சம்பாதிச்சு இந்த தமிழ்நாட்டு அரசியலில் ஆதிக்கம் செலுத்துவதற்கு மாமியார், மருமகன், மகன் இவர்களெல்லாம் மந்திரிகள். மாமியார் மந்திரியாக போகிறார், இந்த பணத்தை கொடுத்து. மருமகன் மந்திரியாக ஆகிவிட்டார். இந்த மருமகனை பற்றி அவருடைய மைத்துனர் சொல்லுகிறார், புதுச்சேரிக்காரர் மார்ட்டின் மகன் பெரிய ஃப்ராடு இந்த ஆதவ அர்ஜுனா என்று சொல்லுகிறார். அப்படின்னு பேட்டி கொடுத்தா குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஏங்க ஃப்ராடு நான் சொல்லுவேன். குடும்பத்துக்குள்ளே அடித்து கொள்வதெல்லாம் உலகத்தில் இல்லை. இவன் அப்படி செஞ்சான் இப்படி செஞ்சான்னு செஞ்ச காரியங்களை பேசி கொண்டு போனது அக்கா ஃப்ராடுன்னு சொல்லுவானா, அக்கா கொலகாரன்னு சொல்லுவானா? பகை ஏதாவது இருக்கலாம் சார். எங்க பெர்சனல் பகை என்ன? ஒருத்தர் பெர்சனல் பகையாக இருந்தானே எந்த பகையாக இருந்தாலும் ஒருத்தர் ஃப்ராடுன்னு சொல்கிறது ரொம்ப மோசமான வசதி. ஒருத்தியை சொல்கிறதும் ஒருத்தனை ஃப்ராடுன்னு சொல்கிறதும் மோசமான வசதி. புரியுதா? அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.